இந்த வீடியோவில் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்லேருந்து பிரான்ச் கட் பண்ணி வேர் வர வைக்கிறதுக்கு நம்ம செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒயிட் கலரு நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த செம்பருத்தி பூவில் ஒயிட் கலரில் ரோஸ் கலர் ஷேடு விழும் பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த பூ. ஹைப்ரிட் இது. கிளை பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டு ரூட் வர்றதுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் நான் இந்த செடியில் வாங்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கட்டிங்ஸ் பண்ண நடல எதுவுமே, அப்படியே தான் இருக்குது. வாங்கின செடி வளருது நல்லா. ஆனால் பூ கூட நிறைய வாட்டி பூத்துது. நான் வீடியோ பண்ணல. திக்கான பிரான்ச்சஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போ இங்கே பூ பூத்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் அதாவது ஷேப் பார்த்து வளர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம்லாம் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளேயும் வைக்கலாம், தண்ணியில் கூட போடலாம். நீங்கள் பாருங்கள், இது போல் சின்ன சின்ன வாட்டர் பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும். அது போல் இது போல் 10 ரூபீஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் நான் தண்ணியில் போட போகிறேன். பாருங்கள், எதுக்குன்னா ரூட் வர வைக்கிறதுக்கு தான். இது போல் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப குட்டியாலுமே கொஞ்சம் பெரிய பிரான்ச்சஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இலை எடுத்துடலாம். இது போல் பிரான்ச் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடணும் பாருங்கள். ஆனால் இந்த தண்ணியில் நீங்கள் ஆலுவீரை கட் பண்ணி சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு சின்ன பீஸ் ஆலுவீரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போடலாம் தண்ணியில். நான் இப்போதைக்கு சும்மா தான் போடுறேன். நீங்கள் போடுறப்பல இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் இதில் பெரிய பெரிய லீஃபெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். பழுத்து போய் அது போலலாம் இருக்கும் சில டைமில் நல்லாயிருக்கும். ஆனால் மழை டைமில் நம்ம எடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. இலையெல்லாம் அப்படியே கூட வளரலாம். இப்போது ரெய்னி சீசனில் நம்ம இலையெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வெயில் காலத்துலன்னா தான் அது போல் இலையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டு கிளைய மட்டும் வைக்கிறோம். நான் இப்போ இலையெல்லாம் எடுத்து விடாமல் அப்படியே தண்ணியில் போட்டேன். ஆனால் மண்ணுலேயே வைக்கலாம் நீங்கள். இப்போ இது போல் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்லேருந்து மண்ணுக்குள்ளே எப்படி வைக்கிறதுனா பாருங்கள். இப்போ இது போல் நல்ல திக்கான பிரான்ச்சஸ் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டோம், மண்ணுக்குள்ளே வைக்கலாம். பாருங்கள், இது போல் கட் பண்ணிவிட்டு நம்ம மண்ணுக்குள்ளே அப்படியே வச்சிடலாம். தூளெல்லாம் நீக்க தேவையில்ல. நீங்கள் சும்மா அப்படியே வச்சாலே போதும் பிரான்ச்சு. ஆனால் மண் மட்டும் சைடில் நல்லா அணைச்சி வைக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா அணைச்சி கொடுக்கணும், காற்று போகாமல். ஏர் போனால் அந்த கிளை காயும், அதுக்கு சொல்கிறோம். நம்ம இது போல் ரெய்னி சீசனில் வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ரூட் வரும், ஃப்ரெஷ்ஷாக வளரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணியில் சீக்கிரமாக ரூட்டு வரும். பார்ப்போம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சாமந்திக்கெலை கூட தண்ணியில் போட்டு ரூட்டு வர வச்சுருக்கோம். இப்போ செம்பருத்தி செடி கூட நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம். ஒரு கிளை சாயில்குள்ளே நட்டு இருக்கிறோம். பாருங்கள், தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. மேலுக்கு மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும். சின்ன கையிலே தெளிச்சிடலாம். ரொம்ப ஈரப்பதமாக சாயில் இருக்கும்போது தண்ணி ஊற்றக்கூடாது. இது போல் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் பண்ணி பிரான்ச்சு நீங்கள் ரூட் வர வைக்கிறதுக்கு 2 மெத்தடு நான் காமிச்சிட்டேன். இது போல் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்லேருந்து கிளை கட் பண்ணிவிட்டு ரூட் வர வைக்கிறதுக்கு இது போல் பதியம் பண்ணலாம். தண்ணிலையும் போடலாம், மண்ணுக்குள்ளேயும் வைக்கலாம். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.